Hello. Mic check 1 2 3. தான் எல்லா வேஷமும் போட்டு உள்ளேன் என்றும் தனக்கு யாரும் வேஷம் கட்ட தேவையில்லை என்றும் நடிகரும் எம்பியுமான கமல்ஹாசன் கருத்து தெரிவித்துள்ளார். எனக்கு எல்லா வேஷமும் போட்டிருக்கேன். நான் எனக்கு நீ வேஷம் கட்டாத. நான் வேஷம் கட்ட சொல்லி டைரக்டும் பண்ணிருக்கேன். சரித்திரம் வேறு புராணம் வேறு என்று புரிந்தவர் யாம். இந்த மீன் ஏங்க திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. வாட் யூ மீன் பை மீன்? எல்லாரும் மீன் பேசிட்டு இருக்காளே அப்படி கேட்டீங்கன்னா நான் சொல்றேன், மீன் எங்கள் கொடியில் இருக்கும், புலி எங்கள் நெஞ்சில் இருக்கும், வில் எங்கள் கையில் இருக்கும். வில் இருந்தால் வழி உண்டு. If there is a will, அது இங்கிலீஷ்ல there is a way. அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம், அதைத்தான் தொடர்ந்து செய்வோம். அதற்கு தோள் கொடுப்பதில் எனக்கு எந்த பயமும் இல்லை. அது என் கடமை. சொல்ல வேண்டிய இடத்தில் சொல்லிவிட்டேன். என் தோள், எனக்கு 3 அம்மா. ஒரு அம்மா செத்துட்டாங்க, என்னை பெத்த அம்மா. அப்புறம் மிச்சம் இருக்கிறது என் சினிமா, இந்த இந்திய தாய். இந்த 2 தாய்களுக்காக என் 2 தோளும் இருக்கும். என்னை இடது பக்கமும் யாரும் இழுத்துற முடியாது மொத்தமா, வலது பக்கமும் யாரும் இழுத்துற முடியாது மொத்தமா. என் பெயர் கமல்ஹாசன். நான் இந்த குளத்தில் தான் பூப்பேன். வணக்கம். அதிமுகவை பற்றி விஜய் பேசுவது சிறுபிள்ளைத்தனமாக இருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விமர்சித்துள்ளார். அவர் இன்னும் அவர் விளையாட்டு பிள்ளையா இருக்கிறதுக்கு அடையாளமாக தான் அவருடைய நடவடிக்கை மதுரை மாநாட்டில் இருந்துச்சு. அவர் ஆட்டு வந்தார், அவர் ஆட்டுக்கு துணித்துக்கு சொல்ல ஓட்டினாரு, துணித்துக்கு கீழே ஓட்டினாரு, கூச்சல் போட்டாங்க, அப்படி கொடுத்து முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஒரு வலுவான அரசியல் இயக்கமாக நடத்தக்கூடிய ஆற்றல் அங்கே இருப்பது மாதிரி தெரியல. அதிமுக பற்றி பேசுவது சிறுவனைத்தனமானது. இந்த கட்சியை குறைத்து மதிப்பீடு பேசுவது அவருடைய வீழ்ச்சியினுடைய முதல் படிக்கட்டில் ஆரம்பித்து விட்டார், தெரிவித்தார். இன்னும் அவருக்கு மிகப்பெரிய எந்த ஒரு வெற்றியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அவருடைய பேச்சில் தெரியவில்லை. பூவே உனக்காக படப்பிடிப்பின் போது இன்னைக்கு நைட் ஷூட் வேண்டாம், திருமணத்திற்கு செல்ல வேண்டும் என நடிகர் விஜய் தயங்கிக் கொண்டே கேட்டார் என்று இயக்குனர் விக்ரமன் தெரிவித்துள்ளார். நான் பூவே உனக்காக படம் நாகர்கோயில் எடுத்துட்டு இருக்கும்போது தான் அவருக்கு திருமணம் ஆச்சு. அப்போ விஜய் என்கிட்ட தயங்கி சார் இன்னைக்கு நைட் ஷூட் மட்டும் எனக்கு வேணாம் சார், நான் ஒரு நண்பர் ஒருத்தருடைய திருமணத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. சரிங்க போயிட்டு வாங்க அப்படின்னேன். அப்புறம் விஜயே எனக்கு சொன்னார், சார் அவர் உங்களையும் கூட்டு வர சொன்னார் அப்படின்னாரு. யாருங்க அவர்? உங்களுக்கும் எனக்கு வேண்டிய நண்பர் அப்படின்னு சொன்னால் பிடி செல்வகுமார். ஆமாங்க, எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, எனக்கு சொன்னார். நான் மெட்ராஸில் இருக்கும்போது எனக்கு இன்விடேஷன் கொடுத்தாரு. சார் எனக்கு நைட் ஷூட் இருக்கு, அவர்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு என்னால் வர முடியல. ஆனாலும் கூட கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஆண்டுகள் கழித்து அவருடைய மகளுடைய திருமணத்துக்கு நான் போனேன். அது எனக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு தருணமாக இருந்தது. நான் அதுக்கப்புறம் நான் பார்த்த அந்த செல்வகுமார் பத்திரிகையாளராக இருந்து அப்புறம் தயாரிப்பாளராக மாறி நிறைய பெரிய பெரிய படங்கள், அதுவும் இன்னைக்கு விஜயை வச்சு புலி மாதிரி ஒரு பிரம்மாண்டமான படம் எடுக்க முடியுமா அப்படின்னு சொன்னால் அது எல்லாராலையும் சாத்தியம் இல்லை. அது பிடி செல்வகுமார் சாத்தியப்படுத்தியிருக்கிறாரு. அவர் ஒரு படம் இயக்கியிருக்கிறார் 9 குருன்னு சொல்லி ஒரு படத்தை, அதுவும் நான் பார்த்தேன். இந்த டாக்டரேட் பட்டம் நான் நினச்சேன், அது நிறைய பேருக்கு டாக்டரேட் பட்டம் கொடுத்துருக்காங்க, எனக்கு கூட கொடுத்துருக்காங்க, நான் சொல்லிக்கிறது இல்லை. இவருக்கு சரி அது ஒரு பெரிய இதாக இல்லை எனக்கு தோணலை. ஆனால் அங்கே பார்க்கும்பொழுது தான் தெரியுது, அவர் அந்த வள்ளலார் சாமிகளுடைய அந்த இயக்கத்தை சேர்ந்து அவர் சொல்லும் பொழுது தான் தெரியுது அந்த கலப்பை இயக்கம் எவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த இயக்கம், அது எவ்வளவு நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கு, எவ்வளவு கல்லூரிகளில் ஒரு அரங்கங்களை கட்டி கொடுத்துருக்காருன்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது. ஒரு மனிதனாக அவர் ஜெயிச்சிருக்கிறாரு. நிச்சயமாக நான் அதை பாராட்டுவேன். Hello. Mic check 1 2 3. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.